நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட பிகினிங் ஸ்டேஜ் சினிமாவில் இப்போ வர டேரக்டருக்கு மத்தியில் வந்து இப்போ ஹீரோவே வந்து ஸ்டோரி ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி அவங்களே வந்து டைரக்ஷன் பண்ணி அவங்களே நடிக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து இப்போ ஹிப்ஹாப் ஆதி நடிப்பில் டைரக்ஷன் திரைக்கதை எல்லாத்துலேயும் சேர்ந்து கடைசி உலகப்போர் அப்படின்ற ஒரு படம் வந்து நடிக்க வராரு. ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் 20. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நேற்று ஈவினிங் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ரன்னிங் டைமாக வந்து 1 நிமிஷம் 56 செகண்ட் வந்து இந்த ட்ரெய்லர் வருது. அந்த ட்ரெய்லரில் அப்படி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது யாரெல்லாம் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அனேகா, நட்ராஜன், ஹிப்ஹாப் தமிழா, 2-3 பேர் வந்து மெர்ஜ் பண்ணி காட்டின மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த படத்தோட ட்ரெய்லரில். இந்த படத்தோட எடிட்டர் வந்து பிரதீப் ராகவன், அவருடைய எடிட்டிங்லாம் வந்திருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியும் நிறையா கிளிப்சிங் சாங்ஸு, ஃபைட்டிங்கு, அப்புறம் வந்து ஷேடான சாங்ஸ், இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து ட்ரெய்லரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷுவல் கடைசியாக வந்து காட்டியிருக்க அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் வெடிக்கிற காட்சிகள்லாம் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. எனக்கு என்னமோ சேப்பாக்கம் ஸ்டேடியம் இருக்கிறது வந்து தமிழ் சினிமாவில் யாருக்குமே பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். கடைசியாக வந்த விஜய் படத்துலேயும் வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம் வந்து தீப்பிடிச்சு வெடிக்கிற மாதிரி பிளாஸ்ட் ஆகிற மாதிரி தான் காட்டுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வச்சா தான் நிறைய பேர் பாம்பு வந்து சாவாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வைக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தெரியுது. இந்த படத்தில் வந்து உலகப்போர், கடைசி உலகப்போர் அப்படின்றதுக்காக டைட்டிலுக்காகவே வந்து வார் மத்தியில் வந்து இந்தியன் எம்பசியில் வந்து வெளிநாடு வாழும் இந்தியர்களை வந்து துன்புறுத்துகிறாங்க. அந்த துன்புறுத்தலுக்கு வந்து உள்நாட்டிலேருந்து யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஹிப்ஹாப் தமிழா வந்து ஒரு ரா ஏஜென்ட்டாக இருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்க்கும்போது இங்கே இருக்க பாலிடிக்ஸில் வந்து நட்ராஜன் எந்தளவுக்கு ரோல் பண்ணுறாரு, அவருடைய நெகட்டிவ் ரோலை வந்து இந்த ட்ரெய்லர்லேயே காட்டியிருப்பாங்க. அந்த நெகட்டிவ் ரோலை வந்து படம் முழுக்க கொடுத்துருப்பாரு, பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஹிப்ஹாப் ஆதி அவருடைய ஆக்ஷனில் வந்து மொதல் ஆக்ஷன் சேனலில் வந்து இப்போ தான் போகிறாப்ப அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது அந்தளவுக்கு எமோஷ்னல் ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாமே காட்சிகள் வந்து ட்ரெய்லரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. படத்துலையுமே அந்தளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் பேக்காக வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஹாரியன்னா ஸ்க்ரீன் பிளேயில் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த படத்தை வந்து செப்டம்பர் 20 வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட இப்போ நாட்டில் நடக்கிற உக்ரைன் போரையும் சம்மந்தமாகவும் அப்புறம் வாரிசு அரசியல் சம்மந்தமாகவும் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி கொலாப்ஷன் பண்ணி ஒரு படம் எடுத்த மாதிரி காட்டியிருக்காங்க. சில இடத்துல வந்து பல இடத்துல வந்து அரசியல் வசனங்கள் நட்ராஜன் பேசியிருப்பார். நீ இந்த இடத்துல வந்து உங்கள் அப்பா இறந்துட்டான மட்டும் சொல்லி ஒரு 4 பேர் அந்த கட்சிக்கு தவிடுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்சிகள்லாம் வந்து பொலிட்டிக்கலாக ரீதியாக வந்து அடிச்சே விட்டார். அந்த மாதிரி தான் டைலாக்லாம் இருக்குது. சில இடத்துலலாம் பல இடத்துல டைலாக்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த படத்தோட ட்ரெய்லரில் வந்து கதை வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ப முடியாது. படத்தோட வெளியீடு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட ஸ்டோரி என்ன ஏதுன்றதை ரிவ்யூவில் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூ, அடுத்த ஒரு ட்ரெய்லர் ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்கள் இந்த விடைபெறுது உங்கள் ஆர்கே அருண். பாய் விவாஸ்.